ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சிறகடிக்க ஆசையில் அப்கமிங் ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான ஒரு கிஃப்ட்டை வந்து கொடுக்கணும். அந்த கிஃப்ட் வந்து பாட்டியோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிஃப்டாக இருக்கணும், மனசு தொடுற மாதிரியான ஒரு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. அந்த ட்விஸ்ட்டுக்கு வந்து எல்லாருமே ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து வந்து அப்செட், டோட்டல் அப்செட். ஏன்னா செயின் வாங்கி கொடுக்கலான்னு ஆசைப்பட்டாரு, பாட்டிக்கு செய்ய முடியலையே அப்படின்ட்டு, மனோஜ்க்கு எடுத்து விட்டுட்டானே அப்படின்ற ஒரு கோபம் இருக்குது. யார் அவங்க மனசை தொடுற மாதிரியான ஒரு கிஃப்ட்டை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த பரிசை வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்துச்சு இன்றைக்கி எபிசோடில். அதுக்கான ஒரு பதிலாக ஷூட்டிங் லொக்கேஷனில் இன்றைக்கி ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, நம்ம ரேவதி பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நம்மளோட கேஆர் விஜயா அம்மாவும் வடிவுக்கரசி அம்மாவும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வெள்ளித்திரை பிரபலங்களாக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன், பாட்டிக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி அவங்க இவரோட வண்டியில், அதாவது நம்ம முத்துவோட வண்டியில் வந்து எதேச்சியாக ஏறியிருப்பாங்க. எங்கள் பாட்டி உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு, அவங்களுக்கு 80 வயசு ஆகுது, கொஞ்சம் வீட்டுக்கு வரைக்கும் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். முத்து கொடுக்குற அந்த சர்ப்ரைஸ் தான் பாட்டியோட மனசை தொடும் அப்படின்றது கண்டிப்பாக வந்து நிச்சயமான ஒரு விஷயம். அந்த பரிசையும் முத்து, மீனா தான் வாங்குவாங்க. அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் காத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லை, எல்லா லேடிஸும் சேர்ந்து ஒரு ரீல்ஸும் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் லொக்கேஷனில். ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. கேஆர் விஜயா அம்மா, வடிவுக்கரசி அம்மா 2 பேரையும் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஷூட்டிங் லொக்கேஷனில் என்ன தோணுது? நம்ம முத்துவோட சர்ப்ரைஸ் இதுதானோ? கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.